Hi friends, welcome to my channel TNUS or Police Exam Model Test 8 10th Science book இருக்கிற 100 1 mark question and answers பார்க்கலாம். First question. கிரிகர் ஜோகன் மெண்டல் தனது ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டதில் தவறானது எது? விதை நிறம், மஞ்சள் வெள்ளை. இதுதான் தவறானது. 2. இயற்கை தேர்வு கோட்பாடு. ஆன்சர் டார்வின், அதாவது சார்லஸ் டார்வின். 3. தடுப்பூசி கொள்கையை 1791 வெளியிட்டவர். ஆன்சர் ஜென்னர், அதாவது முழு பேர் எட்வர்ட் ஜென்னர். 4. வெட்டப்பட்ட டிஎன்ஏவை ஒட்ட பயன்படும் நொதிகள். ஆன்சர் லீகேஸ். 5. ஆற்றல் மாற்றம் மற்றும் வளர்ச்சிதை மாற்ற ஒழுங்குபடுத்தலில் பெரிதும் பயன்படுத்தப்படுவது. ஆன்சர் வைட்டமின்கள். 6. குளோனிங் முறையில் டாலி 1996 குளோனிங் முறையில் உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஹயன் வில்மோட். உருவாக்கனோட ஆடோட பேர் தான் டாலி. ஆண்டு 1996. அடுத்து 7 பொறுத்துக. பிசிஜி ஆன்சர் காசநோய் தடுப்பூசி. அடுத்து டிபிடி தொண்டை அடைப்பானுக்கு போகிற ஊசி. அடுத்து எம்எம்ஆர் அது என்ன புட்டலம்மை. அடுத்து டிடினா டெட்டனஸ். 8. ஸ்டெம் செல் ஆராய்ச்சி மையம் எங்கு உள்ளது? ஆன்சர் வேலூர். 9. பெர்னீசியஸ் இரத்த சோகை நோயை குணப்படுத்தக்கூடிய வைட்டமின். ஆன்சர் வைட்டமின் B12. 10. ஆதி மனிதன் தோன்றியது. ஆன்சர் ஆப்பிரிக்கா. 11. ஒரு வகுப்பில் உள்ள 60 மாணவர்களில் 45 மாணவர்கள் நாவை உருளச் செய்வார்கள் எனில் டேஸ் மாணவர்கள் அவ்வாறு செய்ய இயலாதவர்கள்னா 15 பேர். 12. ஆரோக்கியமான மனிதனின் இரத்த சர்க்கரையின் அளவு 80 to 120. 13. உணவு பற்றாக்குறை நோய்கள் எது? ஆன்சர் A மற்றும் B. வாஷியாக்கர் மராசுமஸ். என்ன உணவுனா புரத குறைபாட்டால் வரக்கூடிய நோய் எது? 14 பொறுத்துக. வைட்டமின் ஏ ஆன்சர் நிக்டோலேபியா. அடுத்து வைட்டமின் சி ஆன்சர் ஸ்கர்வி. அடுத்து வைட்டமின் டி அதுக்கான ஆன்சர் ரிக்கட்ஸ். அடுத்து வைட்டமின் இ மலட்டுத்தன்மை. 15 புரோட்டோசோவா நோய்களை கண்டறிய. ஆன்சர் அனைத்தும். மலேரியா, சீதபேதி, ஆப்பிரிக்க துவக்க வியாதி. 16 விலங்குகள் இனப்பெருக்கத்தை பொறுத்துக. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் பிளத்தல் அதுக்கான ஆன்சர் புரோட்டோசோவா. பிளத்தல் புரோட்டோசோவா. அடுத்து அரும்புதல் அதுக்கான ஆன்சர் குழியுடலிகள். அடுத்து துண்டாதல் அது தட்டை புழுக்கள். அடுத்து பாலின பெருக்கம் பாலூட்டிகள். 17 டியூபர்குலோசிஸ் டிபி எவ்வகை நோய்? ஆன்சர் பூஞ்சை. 18 சாலமெனல்லா பாக்டீரியாவால் இந்நோய் பரவுகிறது. ஆன்சர் டைபாய்டு. 19 நாளமில்லா சுரப்பிகளை பொறுத்துக. ஃபஸ்ட்டு பிட்யூட்டரி அது எங்கே இருக்கும் நம்ம உடம்புலனா தலையில். அடுத்து பாரா தைராய்டு அது கழுத்து பகுதியில் இருக்குது. அடுத்து தைமஸ் எங்கே இருக்குன்னா மார்பு பகுதியில் இருக்குது. அடுத்து கணையம் அது எங்கே இருக்குன்னா லாங்கர்ஹன் திட்டில் இருக்குது. 20 மனிதருக்கு இறப்பை ஏற்படுத்தும் மலேரியா எது? ஆன்சர் பிளாஸ்மோடியம் பால்சிபாரம். 21 பன்றிக் காய்ச்சலுக்கு காரணமான வைரஸ். ஆன்சர் இன்ஃப்ளூயன்சா. 22 மலேரியா ஒட்டுண்ணியின் வாழ்க்கை சுழற்சியை கண்டறிந்தவர். ஆன்சர் சர் ரொனால்டு ராஸ். சர் ரொனால்டு ராஸ். 23 அமீபிக் சீதபேதி எதன் மூலம் பரவுகிறது? ஆன்சர் உணவு மற்றும் நீர். அந்த அமீபிக் சீதபேதி என்ன சொல்லுவோம்னா என்டமீபா ஹிஸ்டலிட்டிகா என்ற கிருமியால் தான் உருவாகுது. 24 பிறந்த குழந்தைகளுக்கு முதலில் போடப்படும் தடுப்பூசி. ஆன்சர் பிசிஜி. 25 எய்ட்ஸ் குறித்து தவறானது எது? இரத்த சிவப்பணுக்களை தாக்கி அழிக்கிறது. இது தவறான கூற்று. இப்போ மீதி 3 சரி. அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ராபர்ட் கோலே மற்றும் மான்கினியர் 2 பேர் சேர்ந்து தான் கண்டறிந்துங்கிறாங்க. இது சரி. அடுத்து மரபு பொருள் ஆர்என்ஏ ரெட்ரோ வைரஸ் சார்ந்தது. இதுவும் சரி. உறுதிப்படுத்தும் சோதனை வெஸ்டர்ன் பிளாட். இதுவும் சரி. அந்த 3த்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 26 கை கழுவும் தினம். ஆன்சர் அக்டோபர் 15. 27 செல் உடலத்தில் இருந்து உருவாகும் இலைகளில் ஒன்று நீண்டு காணப்படும் பெயர். ஆன்சர் ஆக்சான். 28 பெருமூளையில் இருந்து சிறுமூளைக்கு செய்திகளை கடத்துவது. ஆன்சர் பான்ஸ். 29 தண்டுவடத்தோடு இணையும் மூளையின் கடைசி பகுதி உதவுகிறது எதுன்னா முகுளம் தான். அது முகுளம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இதய துடிப்பு, மூச்சு விடுதல் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். 30 ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் தைராக்சின். 31 பெரியவர்களுக்கு தைராய்டு குறைபாட்டால் வருவது. ஆன்சர் மிக்சிடீமா. 32 தைராக்சின் அதிகமாக சுரந்தால். ஆன்சர் ஹைப்பர் தைராய்டிசம். 33 கூற்று காரணம் ரெண்டுமே சரி.
கூற்று பாருங்க, இரட்டை கருவுறுதல் கூற்று. காரணம் வந்து 2 ஆண் கேமிட்டுகளில் ஒன்று அண்டத்துடன் மற்றொன்று இரண்டாம் நிலை உட்கருவுடன் இணைந்து இரட்டை கருவுறுதல் ஆகும். 2 கூற்றுமே சரி. 34 நாளமில்லா குழுவின் நடத்துனர். ஆன்சர் பிட்யூட்டரி. 35 செல் பிரிதலில் சரியான வரிசையை தேர்க. ஃபர்ஸ்ட் வந்து லெப்டோடின் ஃபஸ்ட்டு, அடுத்து வந்து சைக்கோட்டின், அடுத்து பாக்கிட்டின், அடுத்து டிப்ளோட்டின், கடைசியாக டயாகைனசிஸ். இதை நீங்கள் பாட்னி புக்கு படிக்கும்போது தெளிவாக ஒன்று படிங்க. 36 முதலில் பூமியில் தோன்றிய உயிரினம். ஆன்சர் பாக்டீரியா. 37 மலரின் பாகங்களை வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு வந்து புள்ளி வட்டம், அடுத்து வந்து அல்லி வட்டம், அடுத்து மகரந்தத்தாள் வட்டம், அடுத்து சூலக வட்டம். அதாவது உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு செம்பருத்தி பூ எடுக்கிறோன்னா வெளியே வந்து அந்த பச்சையாக தோல் இருக்குங்க இல்லையா, அது வந்து புள்ளி வட்டம். அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த பூவெல்லாம் இதெல்லாம் சொல்கிறாங்களா, அது அல்லி வட்டம்னு சொல்கிறோம். அப்புறம் மகரந்தத்தாள் வந்து அந்த கம்பியாக ஆண்டனா மாதிரி நீட்டு இருக்குங்க இல்லையா, அது மகரந்தத்தாள் வட்டம். இடையில சென்ட்ரல் நடுவில் ஒரு ஒன்றையாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் சூலக வட்டம். 38 கருவுரா கணிகள் என்றால் என்ன? ஆன்சர் பார்த்தினோ கார்பிக். 39 கூட்டுக்கணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆன்சர் நெட்டிலிங்கம். 40 பொருந்தாத ஒன்றை தேர்க. பெப்போ திராட்சை, இது வந்து பொருந்தாதது. பொருந்தினதெல்லாம் பார்த்துக்காங்க. பெர்ரினா தக்காளி, போம் அப்படின்னா ஆப்பிள், ட்ரூப்னா மா, இது மூணும் சரி, அதை நோட் பண்ணிக்கோங்க. 41 பலா, அதோட அறிவியல் பெயர் வந்து சோரோசிஸ். பலாவில் நாம் உண்ணும் பகுதி எது? ஆன்சர் பூவிதழ். 42 இருவித்தலை தாவரங்களில் தவறானது எது? வெங்காயம். இருவித்தலை தாவரத்தில் தவறானது வந்து வெங்காயம். மீதி மூணுமே இருவித்தலை தாவரம், பட்டாணி, ஆமணக்கு, அவரை, அதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து 43 முதலில் இரத்த சுழற்சியையும் இரத்தத்தின் பண்புகளையும் இதய செயல்களையும் கண்டறிந்தவர். ஆன்சர் வில்லியம் ஹார்வி. 44 இதயம் சில சிறப்பு பண்புகளால் டேஸ் தசையினால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் கார்டியாக். 45 இதய தசை சுருங்குவதற்கு டேஸ். ஆன்சர் சிஸ்டோல். 46 இரத்தம் திரவ நிலையில் இருக்க காரணம். ஆன்சர் பிளாஸ்மா. 47 கூற்று காரணம் ரெண்டுமே சரி. இப்போ படிக்கலாம் பாருங்க. இதயத்தில் லப்டப் ஒலி ஏற்பட காரணம் என்னன்றது கூற்று. காரணம் வந்து வென்ட்ரிக்கிள் சுருங்கும் போது லப் என்ற ஒலியும் வென்ட்ரிக்கிள் விரியும் போது டப் என்ற ஒலியும் தோன்றுகிறது. ரெண்டுமே சரி. 48 பொறுத்துக. அதாவது மகரந்த சேர்க்கை பரவு முறை கேட்டிருக்காங்க. அல்லோகெமி வந்து அயல் மகரந்த சேர்க்கை. அடுத்து ஆட்டோகேமி தன் மகரந்த சேர்க்கை. சூப்ளி வந்து விலங்குகள் மகரந்த சேர்க்கை. அடுத்து அனிமோபிலி வந்து காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாமுக்காக கன்றான்ஸ் நிறைய இருக்குது. 49 இவை எலும்பின் சிவப்பு மஜ்ஜையில் உள்ள பெரிய செல்கள் அழிவதால் உருவாகின்றன. ஆன்சர் த்ரம்போசைட். 50 நமது உடலின் மாஸ்டர் கெமிஸ்ட். ஆன்சர் சிறுநீரகம். 51 பௌமானிய கிண்ணம் எங்கு காணப்படுகிறது? ஆன்சர் சிறுநீரகம். 52 யானையின் தந்தங்கள் டேஸ் பல்லின் மாறுபாடு. ஆன்சர் வெட்டும் பற்கள். 53 சில தாவரங்கள் தாமே உணவை தயாரிக்க முடியாத நிலையில் இறந்து போன தாவர விலங்குகளில் இருந்து உணவை பெறுவது மட்குன்னி. 54 தாவரத்தில் ஒளிர்ச்சேர்க்கை எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் இலைகள். 55 தாவரங்கள் எவ்வாறு கழிவு நீக்கம் செய்கிறது? ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. செல்களில் வாக்குவால்களாக சேமிக்கப்படுகிறது, உதிரும் இலையில் சேமிக்கப்படுகிறது, வேர்களின் வாயிலாக மண்ணில் சேமிக்கிறது. அனைத்துமே சரி. 56 தற்சார்பு ஓட்ட முறைக்கு தேவையானது. ஆன்சர் அனைத்தும். ஆக்சிஜன், நீர், O2 H2 அதை தான் சொன்னேன். அடுத்து பச்சையம், சூரிய ஒளி, மூணுமே தேவைப்படுது. 57 செயற்கை மலையை உருவாக்கும் வேதிப்பொருள் எதுனா பொட்டாசியம் அயோடைடு. சிம்பிள் வந்து KI. 58 வனவிலங்கு சரணாலயங்களில் பொருந்தாதது எது? பந்திப்பூர் புலிகளோட சரணாலயம், அது வந்து அஸ்ஸாமில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறான கூற்று. மீதிக்கிற மூணுமே சரி, அதை நோட் பண்ணிக்காங்க. மயில் விராலி மலை, பவளப்பாறை வந்து மன்னார் வளைகுடா, ஆசிய சிங்கம் வந்து குஜராத், இது மூணும் சரி, இதை நோட் பண்ணிக்காங்க. அடுத்து 59 கழுகு டேஸ் நிலை நுகர்வோர். ஆன்சர் வந்து 4ஆம் நிலை நுகர்வோர். 60 கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக வெளியிடுவது. ஆன்சர் நிலக்கரி. 61 கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் பெட்ரோல். 62 புவி கிராமம் என்ற சொல்லை முதலில் கூறியவர். ஆன்சர் மார்ஷல் மாக்லூகான்.
63 இந்தியாவில் முதன்முறையாக புவி கிராமம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் பெங்களூரு. 64 படிம எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் கரி. 65 திரவ வாயு நிலையில் உள்ள ஹைட்ரோ கார்பன் எது? ஆன்சர் பெட்ரோல். 66 இயற்கை எரிவாயுவில் கூட்டுப்பொருள். இயற்கை எரிவாயுனா எல்பிஜி சிலிண்டர் சொல்கிறாங்களா, அதோட கூட்டுப்பொருள் என்னன்னா ஈத்தேன், மீத்தேன், புரோப்பேன். 67 காற்றுகளின் நாடு? ஆன்சர் டென்மார்க். 68 எது திரும்ப பெற இயலாத வளம்? ஆன்சர் அனைத்தும். நிலக்கரி, பெட்ரோல், இயற்கை வாயு. 69 இயற்கை வாயுவில் காணப்படும் முதன்மை பொருள்? ஆன்சர் மீத்தேன். 70 உயிரி சாராயம் தயாரிக்க பயன்படுவது? ஆன்சர் பயோ ஆல்கஹால். 71 புவியின் மையத்திலிருந்து சூரியனின் மையம் வரை உள்ள சராசரி தொலைவு டேஸ்? ஆன்சர் வானியல் அலகு. 72 மிக நீண்ட தொலைவுகளை அளக்க பயன்படும் முறை? ஆன்சர் ஒளியாண்டு முறை. 73 ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படுவதுமான எதிர்வினை உண்டு. நியூட்டனின் எந்த விதியை சார்ந்தது? ஆன்சர் நியூட்டனோட 3ஆம் விதி. 75 சந்திராயன் 1 மற்றும் சந்திராயன் 2 திட்ட இயக்குனர் யாருன்னா மயில்சாமி அண்ணாதுரை. 76 எம்ஆர்ஐ ஸ்கேனிங் பயன்படுத்தப்படும் பொருள் எதுனா ஹீலியம் பயன்படுத்துகிறோம். 77 டைனமோவை கண்டுபிடித்தவர்? ஆன்சர் மைக்கேல் பாரடே. 78 கதிரியக்கத்தை கண்டுபிடித்தவர்? ஆன்சர் ஹென்றி பெக்கோரல். 79 மின்னாற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றுவது? ஆன்சர் மின்மோட்டார். 80 கடத்தியில் பாயும் மின்னோட்டமும் காந்தப்புலமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமையும் போது கடத்தியின் மீது விசை செயல்பட்டால் எவ்வகை விதி? ஆன்சர் பிளம்மிங்கோட இடக்கை விதி. 81 ஒரு பண்பின் புற வெளிப்பாட்டு? ஆன்சர் பீனோடைப். 82 இருபண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம்? ஆன்சர் 9:3:3:1. இருபண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் 9:3:3:1. நோட் பண்ணிக்கோங்க. 83 வைரஸ் நோய்க்கான எதிர்பொருள்? ஆன்சர் இன்டர்பெரான். 84 இலைகள் மூலம் இனப்பெருக்கம் எடுத்துக்காட்டு? ஆன்சர் பிரையோபெல்லம். 85 பழங்களை பற்றி படிக்கும் தோட்டக்கலை பிரிவு? ஆன்சர் போமாலஜி. 86 கணியினில் விதை தோன்றும் நிகழ்ச்சி? ஆன்சர் விவி பாரி. 87 தேசிய மூளை ஆய்வு மையம் எங்கு உள்ளது? ஆன்சர் மானோசர். 88 மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி? ஆன்சர் அம்மீட்டர். 89 பருப்பொருட்களின் 5ஆம் நிலை? ஆன்சர் ஐன்ஸ்டீன். 90 அணுக்கரு உலையில் தனிப்பானாக பயன்படுவது? ஆன்சர் அனைத்தும். கிராப்பைட், பெர்லியம், கனநீர் 3மே தனிப்பானாக பயன்படுது. 91 புவி மைய கோட்பாடு? ஆன்சர் டாலமி. 92 தாவரங்களில் பசுங்கணிகத்தில் உள்ள தனிமம்? அது மெக்னீஷியம். இது ஏற்கனவே ஒரு டைம் கேட்ட கொஸ்டின், போன வருஷமா அதுக்கு முன்னாடி வருஷமா. அடுத்து 93 நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றுவது? அந்த அமிலம். 94 யுரேனியத்தின் தாது? ஆன்சர் பிட்ச் பிளான்ட். 95 மின்சாரத்தை நன்கு கடத்தும் உலோகம்? வெள்ளி. 96 மனித உடலில் யூரியா எங்கு உற்பத்தி ஆகிறது? ஆன்சர் கல்லீரல். 97 மலேரியா தோற்றுவிக்கும் நுண்ணுயிரி? ஆன்சர் பிளாஸ்மோடியம். 98 மெலனின் நிறைமி குறைவதால் ஏற்படும் நோய்? ஆன்சர் அல்பினிசம். மெலனின் கம்மியாச்சுன்னா அல்பினிசம் நோய் வரும். 99 ஒரு செல் உயிரி? ஆன்சர் அனைத்தும். ஈஸ்ட், அமீபா, கிளாமிட்டோமோனாஸ். 100 மலேரியா நோய்க்கான மருந்து எந்த மரப்பட்டையிலிருந்து கிடைக்கிறது? சிங்கோனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 100 கொஷின் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு கொஷின் கேட்கலாம், அதிகபட்சம் 3 கொஷின் கேட்கலாம். மேக்ஸிமம் எல்லா பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 10th இருந்து தான் ஒரு 5-6 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சயின்ஸ்லேயே ஆகட்டும், தமிழ்லேயே ஆகட்டும். 10th தான் மேக்ஸிமம் அதிக கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு சில கொஷின்ஸ் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாகிறது ஜஸ்ட்டு அந்த சும்மா கேள்வி ஆன்சரு சும்மா ஞாபகம் வச்சுக்காங்க. ஓரளவுக்கு கெஸ்ஸிங் பண்ணி இந்த கொஷின்ஸ்லாம் வரலான்னு இருக்குங்க இல்லையா, அது ஒரு 2 டைம் படிச்சுக்காங்க. படிக்கவே கஷ்டமாக இருந்தாலையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. இந்த கேள்வி இதுதான் ஆன்சர்ன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே போனால் நமக்கு திடீர்னு இந்த கொஷின் கேட்டானா கூட ஆன்சர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.